மழை இரவு. காடு ஒட்டிய பழைய கிராமம். அந்த கிராமத்தின் கடைசி வீட்டில் ராமன் தனியாக வாழ்ந்தான். அந்த வீட்டை யாரும் இரவுக்குப் பிறகு நெருங்க மாட்டார்கள். ஏனென்றால் அங்கு ஒரு பேய் இருக்கிறது என்று அனைவரும் நம்பினர். ஒரு நாள் மாலை 2 குழந்தைகள், கண்ணன் மற்றும் மீனா, வழி தவறி அந்த வீட்டுக்குள் நுழைந்தார்கள். அண்ணா, இங்க யாராவது இருக்காங்களா என்று கண்ணன் கேட்டான். அந்த நிமிடம் வீட்டுக்குள் இருந்து குளிர்ந்த காற்று வீசியது. விளக்கு திடீரென அணைந்தது. அப்போது வெள்ளை முடி, இரத்தக் கண்கள், உடைந்த சிரிப்புடன் ஒரு பெண் பேய் தோன்றியது. இந்த வீடு என் சாபம் என்று அது குரைத்தது. குழந்தைகள் பயத்தில் கத்தினார்கள். ராமன் நடுங்கினான். அந்த பேய் சொன்னது, இந்த குழந்தைகள் இங்கே இருந்தால் என் கோபம் முடிவுக்கு வரும். அந்த நேரம் வீட்டின் சுவரில் இருந்த பழைய அம்மன் சிலை மெல்ல ஒளிரத் தொடங்கியது. காற்று நின்றது. பேயின் சிரிப்பு அடங்கியது. ஒரு கனமான குரல் முழங்கியது, அப்பாவிகளுக்கு தீங்கு செய்தால் சாபம் உனக்கே திரும்பும். அது அம்மன் தேவியின் குரல். பேயின் உடல் சாம்பலாக கரைந்தது. குழந்தைகள் பாதுகாப்பாக வெளியே வந்தார்கள். ராமன் மண்டியிட்டு வணங்கினான். அந்த நாள் முதல் அந்த வீடு பயத்தின் இடம் அல்ல, தெய்வத்தின் காவல் இடமானது.